யாரும் கடனை வாங்காதீங்க. லோன் இப்போ நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை வாங்குறோம். நம்ம அனுபவிக்க போறல யாராவது அனுபவிக்க போகிறாங்க. நம்ம வாழ்க்கை நம்ம பார்ப்போம், அவங்க வாழ்க்கை அவங்க பார்க்கட்டும். பேசிக் விஷயம் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தா போதும். இந்த டைமில் நீங்கள் லோன் போட்டு கடன் வாங்கினோம் எல்லாத்தினால இப்போ சிலிண்டர் பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு சிலிண்டருக்காரவங்க தான் பாதிச்சாங்களே தவிர, இண்டக்ஷன் ஸ்டவ்க்காரங்க அப்படியே டபுள் மடங்காக ரேட் ஏற்றிட்டாங்க. ஒரு நாளைக்கு 1 லேக்குக்கு மேலே பண்ணுது. அதாவது ஒருத்தவங்களோட இழப்பு தான் இன்னொருத்தவங்களோட நல்ல விஷயம் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், ஒவ்வொருத்தவங்க ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம. அதனால் நம்மளோட ஜாதகத்தில் என்ன ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியல்னு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஜோசிக்காரங்கிட்ட போகிறீங்க சரிங்களா? இப்போ நான் போனீங்க அப்படின்னா போயிட்டு வந்துட்டு மட்டும் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் போனால் என்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்க பரிகாரம் சொல்லதான் செய்வாங்க. இப்போ டாக்டர்கிட்ட காய்ச்சல்னு போனீங்கன்னா மருந்து மாத்திரை எழுதி தான் கொடுப்பாங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் அப்படி நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, எனக்கு கடவுள் கொடுத்ததில் எனக்கு மீண்டு வந்துடுவேன்னு சொன்னால் என்னத்தை போய் பண்ண முடியும்? அதே மாதிரி தான் ஜோசிக்காரங்கிட்ட போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட விஷயத்தை என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பெண்ட் பண்ணாமையோ எந்த விஷயமும் பண்ணாமல் எதுவும் நடந்துடாது. கர்மாங்கிறது பணத்தால் வர்றது தான் சரிங்களா? மேபி அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதுனால கூட உங்கள் கர்மா கழியலாம். ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்லியிருந்தாங்க, எந்த ஜோசிக்காரவங்க வீட்லேயாச்சும் வந்து எல்லாம் நல்லா வாழ்ந்துருக்காங்களா, அவங்க வீட்டிலே கஷ்டப்படுறாங்கன்னா, இப்போ சீரடி சாய்பாபா இருக்கிறார், ரமண மகேஸ்வரர் எல்லாம் கேன்சரு தொழுநோயில் வந்தாங்க. அப்போ அவங்க சித்தர்கள் கிடையாதா? அவங்க வந்து மற்றவங்களோட கர்மாஸ் வாங்கும்போது அவங்களுக்கு பாதிக்க தான் செய்யும். பட் இப்போ வந்து அதுலேருந்து எல்லோரும் கொஞ்சம் மீண்டு வந்துட்டு அவங்கவுங்க ப்ரொஃபஷனலாக பெஸ்ட்டாக பண்ணும்போது எல்லோரும் நல்லா தான் இருப்பாங்க. உங்கள் ப்ரொஃபஷனுக்கு யார் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு பகுத்தறிவுன்ட்டு ஒன்று இருக்கும். பட் வந்து பரிகாரம் உண்மையானு கேட்டால் 100க்கு 200% உண்மை தான். பட் அது அந்த அக்செப்டன்ஸ் இப்போ ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பாடி கெப்பாசிட்டி இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். அப்போ தான் அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகும். அது இல்லாமல் இல்லை எப்படியாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் நடக்காது சரிங்களா? அப்போ பொட்டன்ஷியல் நம்ம ஜாதகத்தில் இருக்கிற சக்திகளை விரயம் பண்ணாதீங்க. அதாவது உங்களுக்கான தேவையான கிரகங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் எல்லா நாளும் நல்லா இருக்கணும்.